உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இப்போ எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்யறாங்க. அதிமுக அடுத்த கட்ட இந்த எம்எல்ஏக்கள் இந்த போன்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்ச்சியாக தொடரக்கூடாது அப்படின்னா அதிமுக என்ன செய்யணும்? இல்லை, இது எம்எல்ஏக்கள் போகிறாங்க, எம்பிக்கள் போகிறாங்க, அதனால் ஒரு கட்சியே பின்னாடி போயிடுச்சு அப்படின்றத யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாகிரபியல் லிமிட்டில் வேணால் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்காது. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி 47 சீட்டிலாச்சும் இவ்வளோ பெரிய அலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில் ஜெயிச்சாங்கன்றதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அன்றைக்கி ஏபி ஃபார்மில் அவர் தான் கையெழுத்து போட்டார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு எடப்பாடி அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்மொழிஞ்சோம். எடப்பாடி தான் சூறாவளி சுற்றுப்பயணம் 2 முறை பண்ணார். தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்பும் பண்ணார், அதற்கு பின்பும் பண்ணார். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே அவர் தான் ஜெயிச்சிருக்கார். ஸோ ஒரு கட்சியினுடைய தலைமையானா அந்த கட்சி இருக்கும், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தான், ஒரு லிமிடெட் கன்சர்ன் மாதிரி தான் ஒரு கட்சி. ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த லிமிடெட் கன்சர்ன் தோய்ந்து போகாது. அந்த எம்ப்ளாயோட திறன்பட செய்கிற இன்னொரு எம்ப்ளாயி வருவாங்க. அதுதான் கம்பெனிஸ் மாதிரி தான் கட்சியும் சொல்கிறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட சில பேர் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க போனதை அங்கே இருக்கக்கூடிய சில பேர் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. யார் இப்போ புதுக்கோட்டையுடைய ராலிவலம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் போனோன்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட கோஷ்டியில் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. இப்போ இருக்கும்போது அதிருப்தியில் இருந்தாங்களா சார்? இல்லை, அது நான் செய்தியை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் போயிட்டதுனால அங்கே அந்த கட்சின்னு நான் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக சொல்லலை. அவர் போயிட்டதுனால அந்த கட்சியை அங்கே இல்லை அப்படின்ற ஒரு மாயை நீங்கள் உருவாக்காதீங்க. எந்த கட்சியிலிருந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் கட்சி இருக்கும் சார். அதற்குள்ள வரல. இப்போ நீங்க இவங்கெல்லாம் வெளியில போயிட்டாங்கன்றனால கட்சியில இருக்கிறவங்க பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்கன்னா அப்ப அவங்க இதற்கு முன்னாடி கட்சியில இருந்தப்போ உள்ள இருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகள் அதிருப்தியில இருந்தாங்களா? அதிருப்தியில இருந்தாங்கன்றல. எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் ஒருத்தர் போயிட்டாருன்றப்ப இன்னொருத்தரை நியமிக்கிறார். நியமிச்சோன்னே இவங்க திருப்பி வராங்க. போன மச்சான் திரும்பி வந்தான்னு திருப்பி வராங்க. எனக்கு அதே கொடுக்கணுன்னு நியமிச்சவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தானேங்க. ஒருத்தர் போயிட்டாருன்னா போயிடணுங்க. மறுபடியும் அங்கே போனோம், 25 பேர் நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு மினிஸ்டர் பதவியை கொடுக்கல, எங்களுக்கு வேலை இல்லை, எங்களை தயவுசெய்து சேர்த்துக்கன்னு திருப்பி வந்தாங்கன்னா ஆல்ரெடி இவர் போட்டு ஃபில் பண்ணிட்டார். இவர் எல்லாமே அறிக்கையாக கொடுக்குறாருல, இந்த டேட்டு இந்த டைமுக்குள்ளே போனவங்க திரும்பி வந்துடணும், நம்ம கொரோனா ஏற்று நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க, உங்களுடைய கட்சி பதவிகள் பதிக்கப்பட்டு மாற்று ஆட்களுக்கு வழங்கப்படும் சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. கொடுத்த மறுநாளே அறிக்கை கேட்ட மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் யார் யார் அந்த கட்சியின் சார்பாக சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே வராரு. அவருடைய நாளிதழில் அது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போ இருந்தாலும் சேர்த்துப்பாங்க, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு போகிறப்ப அந்த சைடு போனாங்க. இவங்களுக்கு வேண்டியது அங்கே கிடைக்கல. முடிவெடுக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூடுதலாக அவகாசம். முடிவெல்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா அவங்க ஏபி ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்கு? இப்போ வேலுமணி ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஆகட்டும், இன்னொரு விஜயபாஸ்கர் ஆகட்டும், நம்மளுடைய பெருந்துறை ஜெயக்குமார் ஆகட்டும், சத்யபாமா ஆகட்டும், மரகதம் ஆகட்டும், இவங்களாம் போய் தொகுதியில் தனிச்சு நிற்க சொல்லுங்களேன். ஒத்த ஓட்டு வாங்க மாட்டாங்க யாரும். அங்கே ஜெயலலிதா பிம்பம், எம்ஜிஆர் பிம்பம், ரெட்டலை பிம்பம், எடப்பாடி பிம்பம், பல பிம்பங்கள் தான் அவங்களுக்கு கொண்டு முன்னெடுத்துறது. ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையாச்சு. ஒரு நிகழ்ச்சியில மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் வைக்கல அப்படிங்கறதுனால அதிருப்தியில வெளியில வந்தவர் செங்கோட்டையன். அதுதான் ஆரம்பத்துல அங்க பிரச்சனையாச்சு. ஒருத்தர் வெளியில போறதுக்கு எந்த காரணம் வேணா சொல்லலாங்க. இப்ப அதிருப்தியில அவர் போனது இப்ப அவர் நல்லதா போச்சு. கட்சியோட நிறுவனங்களுடைய போட்டோ வைக்கல அப்படிங்கிறது சரியான கருத்து. அதாவது நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு தாவேக்கா சொல்றாங்கல்ல. நான் சொல்றேன் தாவேக்கா ஒரு தூர்வார சக்தி தான் சொல்லுவேன். எந்தெந்த கட்சியில போய் ஒரு தூர்வாரிக்கினே இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்றைக்கு தாவேக்கா தன்னிடம் இருக்க கூட்டணி கட்சிகளை எதுவுமே நம்பலங்க. முதல்ல குதிரை பேர்லாம் அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அவங்க எதையுமே நம்பல. மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ் தூய்மை பணியாளர் அவர் மாணிக்கம் தாக்கூர் ஓபனா சொல்றாரு சார். கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க தூர்வார சக்தி அப்படின்றீங்க, எப்படி எடுத்துக்கிறது? எப்படி இது பாருங்க, தூய்மை பணியாளர் சம்பந்தமா பிரைவேட்ல கொடுக்கணும்னு அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. உடனடியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை பின்வாங்குறாங்க. அப்ப தவறு செய்யறத சுட்டி காட்டினா அதை திருத்திக்கிறாங்க சார். கரெக்ட்டா தானே இருக்கு? தவறு செய்யறத நீங்க ஒரு 2 நிமிஷம் என்ன பேச அனுமதிங்க. சரி. தவறு செய்யறத சுட்டி காட்டுறத வரவேற்கிறோம். அது ஒரு வெகுஜன மக்களா, வெகுஜன ஒரு சாமானியனா வரவேற்கிறேன். சரி. ஆனா அந்த கட்சியினுடைய தலைமையா இருக்கக்கூடிய விஜய் சார் அதை விரும்ப மாட்டார். ஏன்னா அவரை பத்தி எனக்கு பர்சனலா தெரியும், நான் அவரோட பழகியிருக்கேன். அவர் பாகுபலியில வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரி அவர்
அவர் இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம், இதை தவிர வேற எதனா போச்சுன்னா அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே கழட்டி விடுவார். ரெண்டாவது, அவர் இன்றைக்கு வரையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சந்தேக கண்ணோட தான் பார்க்குறாரு, காங்கிரஸையும் பார்க்குறாரு. சொல்லணும் ஏன் அப்படி சொல்றேன்னா, காங்கிரஸ் தான் ஓப்பனா வந்து சொல்லியிருக்காங்க, இதற்கப்புறம் வரக்கூடிய கட்சி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்க வந்து கூட்டணியில இருப்போம்ட்டு வந்தவொடனே சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அவர் சந்தேகப்படுறாங்க? சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லல, அவங்க தானே சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தானே சார் சொல்லணும். நல்லா கேளுங்க, இன்னைக்கு காங்கிரஸோட தயவு தாவேக்காக்கு தேவை அப்படின்றதுக்காக இவங்க சொல்றதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுறாங்க. நாளைக்கு அவங்க தேவையில்லைன்னு சொன்னா தீ ஓரமன் விளையாடு ராஜான்னு போயிட்டே இருப்பாரு. எனக்கு அவரை பத்தி தெரியும். நீங்க சொல்ற மாதிரி தேவையில்லை, நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுனால தான் அமைச்சரவையில சீட்டு கொடுத்துருக்காரா சார்? அமைச்சரவையில சீட்டு கொடுக்கல, சீட்டு பேருன்னு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. விடிய கால பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது அவங்களுடைய கொள்கையா இருக்கலாம். தாவேக்காவும் அதை தான் கொள்கையா சொல்லி முன்னிறுத்தி தான் வந்திருக்காங்க. ஒரு அரசியலை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. 108 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 118 வேண்டுக பெரும்பான்மை வேணும்னா எந்த டிமாண்ட்ஸையும் ஏற்பதற்கு அவங்க தயாரா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆட்சியில ஃபர்ஸ்ட் பவர்ல உட்காரணும். அப்ப காங்கிரஸ் வச்சுக்கிறது 5 MLA 2 கொடுன்றாங்க, எடுத்துக்க. அவர் 6 மாசம் தானே அனுபவி கொடுக்குறாரு, அள்ளி கொடுக்குறாரு, வச்சுக்க. திருமணம் வந்து 2ல் 1 கொடுக்க 6 மாசம் தாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்ல அவரு. அது பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் கிட்டத்தட்ட மாற்று கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, உங்களுக்கு மறுபடியும் தாவேக்கா சார்பாக நாங்கள் நின்று ஜெயிக்க வைக்கிறோம் 1, 2வது உங்களை மினிஸ்டர் ஆக்குறோம் 2. ரெண்டுமே நடக்கல சார், நான் தோத்துட்டேன் சார், என்ன மினிஸ்டர் ஆக்க முடியல, நான் அதோகதி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் காத்திருக்கு, எம்பியில்னு உங்களுக்கு எம்பி ஆக்குறோம். அடுத்த கமிட்மெண்ட் இல்லை சார், நான் மேயராக கூட ஏற்றுக்கிறேன் அப்படின்னா மேயருக்கு இல்லைங்க. நல்லா கேட்டுக்கோங்க. வருகிற உள்ளாட்சி எலெக்ஷனில் இப்போதைக்கு போன எந்தெந்த கட்சியிலேருந்து யார் யார் தாவேக்கா போனாங்களோ அந்த உள்ளாட்சி எலெக்ஷனில் யார் யார் போய் கவுன்சிலர் சீட்டுக்கு போய் நிற்கிறாங்களோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவங்க தான் மேயர் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் கவுன்சிலருக்கு நின்னாங்கன்னா அவங்க தான் மேயர். அதுதான் அவங்க கமிட்மெண்ட். அப்போ எம்எல்ஏ பெருசா பதவியை துறந்துட்டு ஒருத்தவங்க மேயர் பதவியை நோக்கி போவாங்களா சார்? எல்லாம் போவாங்க. என்னங்க கட்டி காத்த கட்சியில பிறந்ததுல ஒரு கட்சியில தொகுதியில கேம்பெயின் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல செலவழிச்சிட்டு எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு அந்த பதவியை வேண்டாம் அப்படின்னு துறந்துட்டு போய் மேயர் ஆவாங்களா சார்? என்ன சார் லாஜிக் இது? எப்படி எடுத்துக்கிறீங்க? தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க இளம் வயதியா இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல எனக்கு. இப்ப ராஜினாமா பண்ணிட்டு போன அனைவருமே மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராகி சம்பாதிக்கணும்னு போகல யாரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று பேச அனுமதிங்க, இடையில குறுக்கிடாதீங்க. சரி, அவங்க எதுக்கு போயிருக்காங்கன்னா தன்னுடைய சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றிக்கவும், தன்னிடம் லஞ்சம் சம்பந்தமான ஒழிப்புத்துறை போட்ட வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறாங்க. இப்போ வேலுமணி அவர் போறாருன்னு வச்சுங்க, ஒரு உதாரணம் சொல்கிறார். ராலிமலை விஜயபாஸ்கர் போயிட்டார். அவர் வந்து இப்போ இணைய போறார். அவர் போய் இனிமேல் தாவேக்கால 5 வருஷம்னு சம்பாதிக்க போறாரு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட எவ்வளவு கோடி இருக்குன்னு அவருக்கே தெரியாதுங்க. அந்த கோடிகளை பாதுகாக்கணும். தன்மேல் லஞ்சம் ஒழிப்புத்துறைக்கான எந்த நடவடிக்கை இல்லாமல் நாம அரசியல்ல ஒரு அதிகாரத்தோட நகரணும்னு தான் போறது தவிர இவ்வளவு செலவு பண்ணிட்டேன்னா இன்னைக்கு இவ்வளவு 10 எலெக்ஷன் இல்லைங்க, 10 எலெக்ஷன் அவங்க நிப்பாங்க, தோப்பாங்க, கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பணம் அவங்களிடம் இருக்கிறது. இது ஒண்ணு. இப்போ இதை தாவேக்கா உள்ள 2 கோஷ்டியாக இருக்குது. ஒரு கோஷ்டி என்னென்னா புசியானந்த் கோஷ்டி, ஒரு கோஷ்டி ஆதவஜன கோஷ்டி. இந்த புசியானந்த் கோஷ்டி என்ன பண்ணுறாங்கன்னா, முழுக்க விஜய் சாருக்காக பாடுபட்ட ரசிகர் மன்ற தலைவர்களோ விஜய்க்காக பாடுபட்ட ரசிகர் மன்ற சம்மந்தப்பட்ட ஆட்களே முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. யார்? இந்த கில்லி சரத் ஆகட்டும், ஜெகதீஸ்வரி ஆகட்டும், கீர்த்தனாலாம் அந்த ரசிகர் பட்டாத்தின் மூலம் அமைச்சர் பதவி பெற்றவங்க. ஆதவர்ஜன் நினைக்கிறாரு இது இப்படியே போச்சுன்னா ரசிகர்களே முடிக்கிடும், நமக்கான ஒரு கோஷ்டியை உருவாக்கணும். நாளைக்கு நம்ம வெளியில் வந்து என்கிட்ட இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்கனால அவர் என்ன பண்றாரு, மாற்று கட்சியில் இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு வந்து இதுல சேர்த்து கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒன்று பணமா கொடுக்குறாரு, இல்லை கமிட்மெண்டா கொடுக்குறதா சொல்லப்படுகிறது. ஏன்னா சொல்லிட்டா கேஸ் போடுவாங்க, சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ அந்த கில்லி சரத்து மூலம் வந்து போதை வசதி யூஸ் பண்ணாருன்ற அந்த வீடியோ ஆகட்டும், ஜெகதீஸ்வரி அவர் சமூக நலத்துறை ஆகட்டும், அது விஜய் சிகரெட் சார் பிடிக்கிற மாதிரி டாட்டூ ஆகட்டும், கீர்த்தனா சம்பந்தப்பட்ட இந்த வீடியோலாம் திமுக காரணம், அஇஅதிமுக காரணம், பாஜக காரணம் வெளியிடலை. அங்க இருக்கக்கூடிய கோஷ்டியை அந்த டைம்ல அப்படியே ட்ரக் சம்பந்தமான ஒரு ஆய்வு நடக்கிற மாதிரி வெளியிடுறாங்க. அப்ப என்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அந்த உள்ளுக்குள்ள இருக்க கோஷ்டியே எந்த சமூக வலைதளத்தின் மூலம் தாம் இந்த இடத்துக்கு அடைந்தமோ அதே சமூக வலைதளம் மூலம் அவர்கள் பின்னோக்கி செல்வாங்க. ஆனா இந்த மாயை புரியாம நம்ம மேல் நடவடிக்கை எடுத்துருவாங்களோ. இன்னைக்கு விஜய் சார் வந்து நிறைய நடவடிக்கை எடுக்கிறார். இன்னைக்கு கூட அரசுகுமார் அவர்கள் திமுக சேர்ந்தவர்கள் வந்து தனியார் பள்ளிக்கு அங்கீகாரம் வாங்கி தரணும், பணம் சுப்பலாம் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமான மினிஸ்டர்ட்டும் கொடுத்துருக்காங்கன்றது கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. என்னுடைய இனிய நண்பர் வீரபாண்டி கட்டபொம்மன் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு.
மினிஸ்டர் அவருடைய கவுன்சிலர் சிட்ரஸுக்கு நாங்கள் பணம் கொடுத்துருந்தோம், அவர் தான் வாங்கி ஏமாத்திட்டான்னு சொல்லியிருக்காங்க. இனி சிவசங்கர் மேலே ஆக்ஷன் போயிருக்கு, போக்குவரத்து அமைச்சர் மேலே. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்தால் உள்ள பணம் எல்லாம் போயிடுமே. அதுக்கு நம்ம எம்எல்ஏ இல்லைனாலும் பரவாயில்ல, எம்பி இல்லைனாலும் பரவாயில்ல, மேயரா இல்லைனாலும் ஒரு பவர் செக்டாராக நம்ம இருக்கலாம்னு அவங்க நம்புறாங்க. அந்த மாய அரசியலை சாமானிய மக்கள் எப்படி நம்புறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு போன மினிஸ்டர்ஸ் நம்புறாங்க. இது ஒரு பதிவு. ரெண்டாவது பதிவு, இப்போ போன மினிஸ்டர்ஸ் எல்லாருமே மரகதத்தில் இருக்குங்க, சத்யபாமா வேணா இப்போ வந்தால் சொல்லலாம், பெருந்துரை ஜெயக்குமார்லாம் பழைய ஆள் தான். இவர்கள் எல்லாம் பழந்தொடி போட்ட கொட்டைகள். இவர்களுக்கு அரசியலை பற்றி தெளிவாக தெரியும். ஒன்று மேயர் ஆகலாம், இல்லை வாரியம் ஆகலாம், ரெண்டுமே இல்லைனா அதே தொகுதியில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம். அதுவும் எல்லாம் மிஸ் ஆனால் எம்பி ஆகலான்ற கமிட்மெண்ட் கொடுக்கப்படுது. எதுவுமே ஆகலனாலும் அந்த 15 வருஷத்தில் நம்மளால் என்ன பணம் செலவு பண்ண முடியும், எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த பணத்தை குதிரை பேரம் மூலம் நமக்கு கிடைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தாவேக ஆட்சிக்கு வந்தவொடனே உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வலைதளங்கள் மூலம் அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திருச்சியில் தலித் ஏழ்மலை பொது தொகுதியில் நிற்க வைத்து ஜெயிக்க வைத்தவர் ஜெயலலிதா. தனபால் அவர்கள் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவரை சபாநாயகராக்குனவர் ஜெயலலிதா. இன்றைக்கு அவைத்தலைவராக அஇஅதிமுகவோட தமிழ்மகன் ஹுசேன் ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்லிக்கிட்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். அது பெரிய ப்ராசஸ். அது திமுக எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது யாரோ இங்கே குறிப்பிட்டாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் போகிறாங்கன்னு. இதே தீநகர் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் தாவேக்கா போகலையா? புசியானந்த் அவர்களுடன் இணைந்து அவர்கள் மகள் பிரச்சாரம் பண்ணி நீ புசியானந்த் அவர்கள் வென்றெடுக்கலையா? நீ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லுகிற காமராஜ் அவர்களை நீங்கள் ஏதோ ஒரு லெட்டரில் கையெழுத்து வாங்கினா அது ஒரு சர்ச்சையாக போகுது. இன்றைக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துனாச்சும் சொல்ல விடுங்கன்னு சொல்லி ஒரு சட்டமன்றத்தில் கெஞ்சி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலையா? எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் யாருக்கு அதிகார பசி இருக்கிறதோ அவங்க செல்றாங்க. யார் கொள்கை பிடிப்போடு இருக்கிறாரோ அவங்க இருக்கிறாங்க. கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்களுக்கு பதவியும் பணமும் ஒரு பொருட்டல்ல. எப்படியாவது நம்ம இந்த கொள்கைக்கு இந்த சித்தாந்தத்தை நோக்கி நம்ம நகரணும், இந்த சித்தாந்தம் லைஃப் லாங்காக நமக்கு இருக்கும், நம்மளுடைய தலைவர்கள் இவர் தான் அப்படின்னு. அப்புறம் அண்ணன் சொன்னாங்க மதச்சார்பற்ற கூட்டணியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், பாஜகவில் சேர்ந்தனால தான் எல்லாம் தோல்வியை தழுனாங்கன்னு. பாஜகவில் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கு இந்தியாவில் 23 ஸ்டேட்டை பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்டேட்டு தான் இங்கே ஆளலை. இன்னும் நீங்கள் இந்த பாஜக பூச்சாண்டி வச்சே வண்டி ஓட்டினீங்கன்னா ஓடாது. ஏன்னா இங்கே பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வென்றெடுத்திருக்கோம். நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை முன்மொழி அதுல பல ஸ்டேட்ல அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியை உடைச்சதே பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கட்சிக்கு நான் அது பேசினா தனி விவாதங்க. இங்க நீங்க பூச்சாண்டி கேட்டுற வேலையை முதல்ல நிப்பாட்டுங்க. மதச்சார்பற்ற கூட்டணி நீங்க சொன்னா மத சார்ந்த ஒரு கட்சியே உங்க கூட்டணி. முஸ்லீம் லீக்ன்றது என்னது? அது மதம் இல்லையா? அது முஸ்லீம் லீக்ன்றது என்னது? இன்னைக்கு அந்த அமைச்சருடைய ஷாஜகான் சொல்றாரு, எங்க உள்ள பூந்தவனே ஃபர்ஸ்டே என்ன பேசுறாரு அவரு, இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்லி அடைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பரவல் வச்சு அவங்களை விடுதலை பண்ணுன்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, 3% உள் ஒதுக்கீட 5% மாற்றி கொடுக்குறாரு. இவங்க 5% நீங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா சமச்சீருக்கு மற்ற ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும். இல்லைங்க, நான் சொல்றது முழுசா புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி அவங்க வைக்கிறாங்கன்னா அவர்களுக்கான அவர் வாலண்டியராக வந்தோன்னு சொன்னார் வக்பு வாரியம் இங்கே செயல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான அந்த சோர்ஸை அவங்க ஃபில் பண்ணுறாங்க. அது மதம் இல்லையா? அதுதான் என் கேள்வி. மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்றது தாவேக்காக்கு என்ன உரிமை இருக்கிறது? மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சியை கூட வச்சிருக்கீங்களே. இன்னும் இந்த பாஜக படத்தை வைத்து திமுக காட்டி தான் இன்னைக்கு ஓட்டாண்டியா உள்ள உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பாஜக பூச்சாண்டியை காங்கிரஸ் கூட இருக்கப்ப காட்டிக்கிட்டே இருக்கலாம்னு தயவு செய்து ஓட்டாதீங்க. இங்கு பாஜக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி, வளர்ந்த கட்சி இல்ல. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல வாக்கு விகிதம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமே குறையலைங்க. தவறான பரப்புரைங்க வைக்கிறாங்க. போன வாட்டி 2024 எடுத்த வாக்கு சதவீதத்தை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை இந்த வாட்டி எங்களோட மாநில தலைவர் நயினாரோட தலைமையில் எடுத்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களும் வலைதளங்களும் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி, அப்படிதான் சொல்லுவாங்க. திமுக இருக்கிறப்ப அடிமை ஊடகங்கள் தான் இங்க பாலும் ஓடிச்சுதான் இங்க இருக்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடிச்சுன்னு சொல்லிச்சு. தமிழ்நாட்டு நம்பர் 1 கடன் ஆட்சி எதனா ஊடகங்கள் பிரபலப்படுத்திதா? அப்ப தேனும் பாலும் ஓடுற மாதிரி எந்த வலைதளத்தை வைத்து நீங்கள் வந்தீங்களோ, இந்த கில்லி சரத்து, இந்த ஜெகதீஸ்வரி, இன்னும் 4 பேர் வைத்து அந்த வலைதளத்தின் மூலமே உங்கள் ஆட்சி வீழ்த்தப்படும். அதுல மாற்றே கிடையாது. நான் சொல்றேன், விஜய் சார் தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஆட்சி நடத்தும்னு நினைக்கிறாரு. ஆனால் கூட இருக்கவர்கள் எல்லாம் அவர்களை பர்ஃபெக்ஷனாக ஆட்சி நடத்த விட மாட்டாங்க. ஏன்னா அரசியலை பற்றி அரிச்சோடையே தெரியாமல் போய் கத்துக்க போயிருக்காங்க. ஒத்துக்கிறேன், அவங்க புதியவர்கள் தான், இனிமேல் கத்துக்கிட்டு தான் ஆட்சி செய்யணும், ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கவர்கள் எல்லாம் பழங்கொன் போட்ட கொட்டைகள். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா,
காலம் காலமாக அந்த கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்த திமுகவை அல்வா கொடுத்துட்டு வந்த கட்சி. அப்ப இங்க வந்து தாவேக்காக அல்வா கொடுக்கறதுக்கு ஏமாத்திரம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் உயிரோடு இருக்கா காரணம் திமுக, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கா காங்கிரஸ் திமுக, முஸ்லீம் லீக் உயிரோடு இருக்குன்னா காரணம் திமுக. ஏன் பணமும் கொடுத்தாங்க, பதவியும் கொடுத்தாங்க, அதிகாரம் கொடுத்தாங்க. அவர்களுக்கே நீங்க அல்வா கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, நமக்கு இந்த அல்வா முடிச்சிடுறேன், நமக்கு இந்த அல்வாவை கொடுப்பாங்கன்னு விஜய் சார் நினைக்கிறார். அதனால தன் பலத்தை பெருக்கிக் கொள்ள அவர் ஆசைப்படுறார். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.